வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த பழனி முருகன் நன்றாகவே அறிந்துவிட்டேன். என் பிள்ளைக்காக பழனியில் இருந்து இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன். தங்கமே, இதை கேட்ட 1 மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கூடி வரும், தேடி வரும், நாடி வரும். இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி. என்னுடைய அனைத்து வரங்களையும் பெற்றுக்கோ, சந்தோஷமாக இரு. நான் உனக்கான நன்மையைத்தான் செய்வேன். இனி நடக்கப் போவதை மட்டும் பார். எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பணும், இந்த பழனி முருகன் உன்னோடு உனக்காக இருக்கிறேன் என்று, உனக்கு நல்லது மட்டும் செய்வேன் என்று நம்பு. கவலைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, அதுவும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பக்கூடாது. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ போகும் பாதையில் தடங்கள் ஏற்படத்தான் செய்யும், தடுக்கி விழத்தான் செய்வாய். ஆனால் எழுந்து விடணும், விழுந்தவுடன் எழுந்து விடணும். உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் எதற்கு? நான் இருக்கும் இடத்தில் வீணான பயம் எதற்கு? எதற்கும் பயப்படக்கூடாது. இன்று உனக்கான நாளாகத்தான் விடிந்துள்ளது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த பழனி முருகன் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து விடுவேன். அதுவரை பொறுமையாக இரு. இந்த முருகன் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்று விடுவாய், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னா அதற்கு இந்த பழனி முருகன் பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் தாமதமாகிறதா? நன்மைக்குத்தான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மவினையால் உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் முருகன் உண்டாக்கி கொண்டிருக்கிறேனே. உனக்கு எப்போது எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேறும். எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் செய்யணும். இதற்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன். நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடைய முயற்சிகள் மேற்கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு. வெற்றி அடைய நிச்சயம், அது முன்னேற உன் முருகன் பழனி முருகன் துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. நீ எதை செய்தாலும், எங்கு சென்றாலும், எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் எடுத்து வைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும், நடத்தி வைக்கப் போவதாகத்தான் இருக்கும். இதோ உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகுது. அதை உணர்ந்து நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய். இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் இப்போது வாக்கு கொடுக்கிறேன். அந்த நல்ல நேரம் கூடிய விரைவில் வந்துவிடும். இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இந்த முருகன் நடக்க விட மாட்டேன். உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் இந்த முருகன் அனுமதிக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது. இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிவாக இருக்கப் போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போக போகுது. கவலையே படாதே. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இரு.
அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்வார்கள். உன் மனம் வெம்பிக் கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். நீ வடித்த கண்ணீர் சொல்லவா வேண்டும்? நீ பட்ட அவமானங்களை சொல்லவா முடியும்? அந்த அளவிற்கு நிறைய அனுபவித்து விட்டாய். கவலையே படாதே. உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடமே இருந்து உன்னை காத்து கொள்வேன். நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். உனக்கு ஒரு வெற்றி பயணம் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்தப் போகிறேன். நீ அப்படி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய், எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என்றுதான் சொல்ல வருகிறேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயமாக உயர்வாய். எனவே இந்த பழனி முருகன் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டே இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் உனக்காக. கவலையே வேண்டாம். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறுவாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிக்கும். அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடும். நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். இந்த முருகனே என் கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? என் மீது வீணாக சந்தேகப்படக்கூடாது. ஒரு சில நேரத்தில் ஏதாவது சோதிக்கப்பட்டால், சோதனை வந்துவிட்டால், ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்னை சந்தேகப்படுகிறாய், என் மீது கோபப்படுகிறாய். சந்தேகம் வேண்டாம் தங்கமே. நடப்பது நிச்சயமாக நடக்கும். அதை சீக்கிரமே நல்ல வழி பிறக்கச் செய்வேன். ஏன்னா நீ யாருக்கும் கெடுதல் செய்யாத பிள்ளை. அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு இருக்கிறதோ இல்லையோ கொடுத்து கொண்டே இருக்கிறாய். தர்மசாலினி. நடந்ததை நினைத்து மட்டும் வருத்தப்படாதே. ஒரு சில நிகழ்வு நடந்து விட்டது. எதிர்பாராத நிகழ்வு நடந்து விட்டது. நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே. நிச்சயமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை மட்டும் விட்டுவிடு. உனக்கான அனைத்தும் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன், மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்கச் செய்வேன். என் அருள் எப்போதும் உண்டு. என் ஆசை எப்போதும் உண்டு. உன் கண்ணால் உன்னை சுற்றி இருக்கும் போலியானவர்களை சுட்டி காண்பிக்கப் போகிறேன். பொறுத்திருந்து பார். ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயம் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். வாழ வைப்பேன் இந்த முருகன். எந்த சூழ்நிலையிலும் இந்த பழனி முருகன் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயமே.